96 டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஹிட் லிஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஹிட் லிஸ்ட் இந்த படம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக ப்ரொமோட் ஆன ஒரு படங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதெல்லாம் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திலேருந்து தளபதி விஜய், அப்புறம் அது இல்லாமல் ஜெயம் ரவி, மோஸ்ட்லி அதாவது KS ரவிக்குமாரும் விக்ரமனுக்கும் சம்மந்தப்பட்ட முக்காவாசி நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் அவரோட பையன் விஜய் கனிஷ்கா. அவர் தான் இந்த படத்தில் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பக்கபலமாக சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் வில்லன் நம்ம கர்டன் KGF படத்தில் நடித்த அந்த வில்லன் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கௌதம் வாசுதேவ் மேனன் அவரும் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டாலாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின்ஸில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தத்தா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்மிருதி வெங்கட் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நட்சத்திர பட்டம்லாம் இருக்கிற ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிட் லிஸ்ட்டு. ஸோ இந்த படத்தோட கதையை வந்து நம்ம பெருசாக ரிவீல் பண்ண முடியாது. இந்த படத்தை இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் மாதிரி எடுத்துருக்காங்க. த்ரில்லரை தாண்டி வந்து இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு விஷயம் மர்டர் மிஸ்ட்ரியும் கூட சேர்ந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த படத்தில். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஹாலிவுட்டில், இந்த ஷா மாதிரி படங்கள் பார்த்துருப்போம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவிலே அடங்கமறு மாதிரி சில படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து வித்தியாசமான முறையில் ஒரு இப்போ கேம் மாதிரி ப்ளே பண்ணிலாம் மர்டர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த படத்துலையும் இருக்குது. விஜய் கனிஷ்காவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்டான ஒரு பையன் ஒரு கட்டத்தில் வந்து வயலன்ஸாக ஒரு பீஸ்ட்டாக மாறுறாப்புல. ஸோ அது எதனால் நடக்குது, ஏன் அப்படி மாறுறாரு, அதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கௌதம் மேனனோட ரோல் வந்து ஒரு சின்ன ரோலாக தான் பண்ணியிருக்காரு. பட் அவரும் வந்து அவருக்கு ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் ஒரு ஃபைட் இருக்கான்னு தெரியல. இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஃபைட் இருக்குது, நல்லாவே அந்த ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம்ல சுப்ரீம் ஸ்டார், அதாவது இப்போது எவ்வளோ பேர் நடித்தாலுமே நம்ம சரத்குமார் வர பர்சன் ரொம்ப ப்ளசண்ட்டாக அப்பா ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்குற ஃபீல் கொடுத்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போனாலும், ஏன்னா வந்து ரெடின் கிங் சில்லிக்கெலாம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு காமெடி பண்ணுறாரு. அவருக்கு இந்த படத்தில் ஒரு ரோலே கிடையாதுங்க. ஒரு டயலாக்கே வந்து ஒரே ஒரு டயலாக் தான், எலி பிடிக்கிறாரு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றுமே கிடையாது அவருக்கு. ஸோ அதுதான் ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவேன். மற்றபடி விஜய் கனிஷ்கா ஒரு ஃபஸ்ட்டு படம். ஸோ இவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, பையன் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் வந்து அதாவது ஸ்டார்டிங், அதாவது மூவி ஆரம்பிக்கிறப்போ என்னடா பையன் ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. பட் போக 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 பையனோட நடிப்பு வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ஸ்லோவாக டேக்கப் ஆகுது. கிளைமேக்ஸில் வந்து நடிப்பில் சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு சில சீன்லாம் வந்து அப்படி நடுங்கிட்டு அந்த பையன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனியுடைய ரோல் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளே வந்து பண்ணும். ஸோ அவரோட ரோல் வந்து நம்மளுடைய மூடே மாற்றி விட்டுரும். முடிகிறப்போ சூப்பரான ஒரு படம் பார்த்தோமே, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் சமுத்திரக்கனியோட பர்ஃபார்மன்ஸை அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஸோ கோவிட் டைமில் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருப்போம் அதையும் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வெளியிலேருந்து தான் பார்த்தோம், உள்ளே அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்காது. அது இந்த படம் மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவோம். மற்றபடி சில லாஜிக் மிஸ்டேக் எனக்கு தோணுச்சு. படமாகவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒரு சில லாஜிக் தான் கொஞ்சம் இடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவரை வந்து சரத்குமார் வந்து வட சென்னையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் திருவான்மியூர் ஸ்டேஷனில் வந்து ஏசியாக இருப்பார். ஏன்னா திருவான்மியூர் ஸ்டேஷனில் ஏசியாக இருக்கார், அவர் வந்து வட சென்னை ஏசியில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேஷனுக்கும் அதுக்குமே கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஒரு லாஜிக் தான் என்னன்னு எனக்கு புரியல. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் நல்லாவே உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஒரு சஸ்பென்ஸாக த்ரில்லராக கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. முடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு திருப்தி கொடுக்கணும் இல்லையா, அந்த திருப்தியை வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து கொடுக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நானும் ஆசைப்படுகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் 96 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.